Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே போட்டேன். தேர்ட் பார்ட் இது வந்து அந்த ஸ்டிக் பண்ண போறோம். அதாவது அந்த டபுள் ரேக் பாஸ்கெட்டோட ஸ்டிக். அதுக்கு வந்து நீங்க 4.5 அடிக்கு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் வந்து இந்த yellow கலர் ஒயர் தான் கட் பண்ண போறேன். ஸோ 4.5 அடி 2 பீஸ் போதும். நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பேஸ் போட்டுட்டேன். செகண்ட் பார்ட்டில் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு இப்படி கார்னர்லாம் டர்ன் பண்ணுன்னு போட்டுட்டேன். இது தேர்ட் பார்ட்டு அந்த ஸ்டிக் எப்படி வச்சு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து 4.5 அடி வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் வந்து 2 பீஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 2 பீஸ் ஒயரை வச்சு நம்ம நார்மலாக போடுற அந்த பாக்ஸ் நாட்டு தான் போட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இப்போ எனக்கு தேவையான ஹைட்டு பார்த்துட்டு நான் வந்து 4.5 அடி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நீளமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஒயரும் கீழே ஈக்குவலாக மடக்கிக்கிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. 2 கையில் ஒவ்வொரு ஒயர் எடுத்துகிட்டு ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் போட்டுடுங்க. அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே போடுங்க. சைடில் இருக்கிற 2 ஒயரில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு இங்கே 4 பக்கமும் டைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக போடுற அந்த பாக்ஸ் நாட் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளான நம்ம நாட்டை தான் இந்த ஸ்டிக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். நான் ரன்னிங் ஒயர் வந்து சேம் கலர் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் இது போல் ஈக்குவலாக இருக்கான்னு ஒவ்வொரு டைம் அளந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து முடிக்கும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைனா ஒரு ஒயர் லென்த்தியாகவும் ஒரு ஒயர் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே அளந்து பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் அளந்து பார்த்துறது பெஸ்ட்டு. இப்போ வந்து ரன்னிங் ஒயர் நான் சேம் கலர் எடுத்துக்கிறேன். சும்மா நார்மலாக போகிற மாதிரி எந்த ஒயர்லேருந்து நீங்கள் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நார்மலாக போகிற மாதிரி அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன ஒயர் விட்டால் போதும். இப்போ வந்து கீழே இருக்கிற ஒயர் மேலேயும் சைடில் இருக்கிற ஒயர் இதுக்குள்ளேயும் போட்டு இது வந்து நார்மலாக நம்ம போடுற பாக்ஸ் நாட்டு தான் இது. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம அப்படியே வளர்த்தி கொண்டு வர வேண்டியதுதான். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டிக்கர் வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டு கொண்டு வந்துடுங்க. ஷார்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் பாதியிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் ஃபுல்லாக வளர்த்தி கொண்டு வரலாம். ஸோ நான் வந்து ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு வளர்த்தி கொண்டாந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றி அப்படியே பின்னிகிட்டே வர வேண்டியதான். நீங்கள் அடுத்த ஒயர் பின்னும்போது கொஞ்சம் சேர்த்து டைட்டாக இழுத்து பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது ஸ்டிக் மாதிரி வரும். ஸோ அந்த செகண்ட் ஒயர் நம்ம இழுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், இது நல்லா டைட்டாக இழுத்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இழுத்து பக்கத்துலேயே க்ளோஸாக வந்தால் தான் உங்களுக்கு ஸ்டிக் மாதிரி வரும். இல்லைனா விரிஞ்ச மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது நல்லா டைட்டாக இழுக்கணும். அந்த 2 நாட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் நாட் 2ம் பக்கத்தில் க்ளோஸாக வர மாதிரி டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 4வது நாட் போட போகிறோம். ஸோ நார்மலாக எப்பவுமே போடுற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான நாட் இது. நம்ம இதிலே இந்த ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன பிட் ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, இதுதான் அது. இது நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்சால் அடியில் வந்து சொருக முடியலன்னா நீங்கள் நடுவில் அதை விட்டுட்டு நம்ம அடுத்த நாட் போட்டுடலாம். இப்போ நான் சொருக்கி காமிச்சிடுறேன். முடிஞ்சவங்க சொருக்கிக்கங்க. ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால சில பேர்னால முடியலன்னா நீங்கள் நடுவில் அந்த ஒயரை விட்டுட்டு அப்படியே நம்ம அடுத்த ஒயரில் நம்ம நாட் போட்டு அப்படியே வளர்த்தி கொண்டு வந்துடணும். இது வந்து நார்மலாக போடுற முடிச்சு தான் போட்டு வரேன். அதே போல் நார்மல் தான். நான் எப்போவுமே வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போடுவேன். லேடர் முடிச்சு போடுவேன். இதில் வந்து லேடர் தேவையில்லை. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக் தான் பண்ணுறதுனால ஈக்குவலாக முடிக்கலனாலும் பரவாயில்ல. நார்மலாக ஏன்னா இதில் வந்து நீங்கள் லேடர் முடிச்சு போட முடியாது. ரொம்ப சின்னதாக இருக்கும் கேப்பு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் அந்த அடியில் வந்து அந்த சின்ன பிட் ஒயர் வந்து சொருகிட்டேன். இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் சொருகினேன். முடியாதவங்க நடுவில் அந்த ஒயரை விட்டுட்டு இந்த ஒயர்லேருந்து நீங்கள் நார்மல் முடிச்சு அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஸோ இது ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் ஒயரில் எப்படி ஸ்டிக் பண்ணுறலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நம்ம தேவையான அளவுக்கு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஒயரெல்லாம் வந்து உள்பக்கமாக சொருகி விட்டுருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனல் எப்போ போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் இது போல் 3 ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஒயரை வந்து உள்பக்கமாக சொருகி விட்டுறணும். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.